தமிழ் மக்களே வணக்கம். இதனால் உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் இருவரும் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் ஒருத்தன் தாக்கி அழித்துக் கொள்வோம். அமைதி மார்க்கத்தில் இஸ்லாமியனா இருந்துக்கிட்டு இதை கூட செய்யலைன்னா எப்படிப்பா? வளர்த்த கடா மாரில் பாஞ்சா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமோ அப்படின்னு பாகிஸ்தான் கேட்குது. இப்போ தலிபானை ஆதரித்து ஆயுத உதவி செய்து சுயம் பிரகாசமாக வளர்த்தெடுத்த அந்த தலிபானை வார்த்தெடுத்தது இந்த பாகிஸ்தான் நாடு. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு உருவாவதற்கு எல்லா உள்ளடி வேலைகளையும் செஞ்சு ஆட்சிக்கட்டில் உட்கார வச்சா அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க? அவனுக்கு டிடிபின்னு ஒரு பாகிஸ்தான் தலிபான்னு ஒன்றை உருவாக்கி எங்களையே எதிர்க்க துணிஞ்சிட்டான். நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? பாகிஸ்தானிய இராணுவ வீரர்களையே தாலிபான்கள் போட்டு தள்ளுனா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. எங்கள் உடல்லையும் தக்காளி சட்னி ஓடுதில்ல. அதனால தான் பாகிஸ்தான் தனது விமானப்படையை வச்சு பார்டரில் குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்பாவி ஆப்கான் மக்களை, பெண்களை, குழந்தைகளை மண்ணு கண்ணு தெரியாமல் கொன்று குமிச்சு இருக்கு. என்கிட்டயே விளையாட்டை காட்டுறியா? இந்த அடாவடியை பார்த்துக்கிட்டு தலிபானால் சும்மா இருக்க முடியுமா? வேறு வழி இல்லை, போகிற தொடங்கிட வேண்டியதுதான். எங்களுக்கும் போர் அடிக்குதுல்ல. 15,000 தலிபான் படைகள் பாகிஸ்தான் பார்டருக்கு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. அஞ்சாத சிங்கம் நீ சங்கே முழங்கு என்று பாகிஸ்தானை நோக்கி கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க. பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக்கு பதிலடி தந்தே ஆகணும். இல்லை அல்லாவே கோவிச்சுப்பார், எங்களை மன்னிக்க மாட்டார், சொர்க்கத்துக்கு உள்ளே விடமாட்டார். என்னையா இது பழைய திக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற? அவங்கிட்ட போய் மோதிக்கிட்டா நல்லாவா இருக்கு? இஸ்லாமிக்கு காலிஃபேட் உருவாக காரணமாக இருந்த பாகிஸ்தானை நன்றி விசுவாசம் இல்லாமல் இப்படி தாக்க போகலாமா? அவனே பொருளாதாரத்தில் பின்தங்கி போய் கள்ள நோட்டு அடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் போய் அவனை போருக்கு இழுக்கிறிய? அவனே அடித்த கள்ள நோட்டை போனி ஆகாமல் பிஸ்னஸ் படுத்து போய் மூலையில் முடங்கி போய் கிடக்கிறான். கொஞ்சமாவது இறக்கப்படியா அவன் மேலே? பாவம் பாகிஸ்தான். அதெல்லாம் முடியாது. இந்தியா பாகிஸ்தானின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புக்கு உதவுதுன்னு பாகிஸ்தான் கடுப்பில் இருக்கான். அதை பார்த்து பொறாமையில் வந்துக்கிட்டு இருக்கான். இந்தியாவுடன் நாங்கள் நட்பு பாராட்டி தூதரக உறவு வச்சுக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். எங்களுடைய பார்டரில் வந்து 40 ஆப்கான் மக்களை கொண்டுட்டு போயிருக்கான். பல கிராமங்களை தீக்கிரை ஆக்கிட்டு போயிருக்கான். புல்டோசரை எடுத்துகிட்டு வந்து வீடுகளை தரமட்டமாக்கிட்டு போயிருக்கான். எந்த முஸ்லீம் நாடாவது தட்டி கேட்டுச்சா? அதனால நாங்களே பாகிஸ்தானை தட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வெற்றிவேல், வீரவேல், செந்தில்வேல், அடலேரே புறப்படு, களம் காண்போம், சூடடிப்போம், போர் போர், வைக்கோல் போர். கூச்சல் பயங்கரமாக கேட்குது அங்கே. பாகிஸ்தானிடம் என்னப்பா ஒன் டியர் ஃப்ரெண்டு ஆப்கானிஸ்தான் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறானேன்னு கேட்டால், அதுக்கு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு செவனேன்னு இருந்த 18 பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கண்மூடித்தனமாக கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இருக்கானே, அதுக்கு பழி வாங்க வேண்டாமா? பாகிஸ்தானி பெண்களை தூக்கிட்டு போனால் கூட நாங்கள் சும்மா விட்டு வைத்திருப்போம், அது பழக்கத்தோசம் தானே என்று. இப்போ அப்படியா? இராணுவ வீரர்களை இப்படி அநியாயமாக கொன்னா நாங்களும் அநியாயமாகத்தானே கொல்ல முடியும். ஷரியத்து சட்டப்படி 400 சவுக்கடி கொடுக்கலாம், இதுக்கு தெரியுமா? தாலிபான் வீரர்கள் காபூல், கந்தகார், ஹிராத் ஏரியாக்களில் இருந்து தனது பிக்கப் வாகனங்களில் மிர் அலி என்ற பாகிஸ்தான் பார்டரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஸ்கூல் கல்லூரிகளுக்கு போக முடியாத ஆப்கான் பெண்கள் கதவு இடுக்கு வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆபத்து அவங்களுக்கு எத்தனை மணிக்கு வரும்னு அவங்களுக்கும் தெரியல, பாவம். தாலிபான்கள் வருவதை அறிந்த பாகிஸ்தான் இராணுவமும் யூனிஃபார்மை உதறி போட்டுக்கிட்டு பார்டரை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரான் நாட்டோடு எல்லைகள் உள்ளன. இதில் எந்த முஸ்லீமை ஆதரிப்பது, எந்த முஸ்லீமை கொல்லுவது என்று கோமனி இன்னும் முடிவெடுக்கவில்லையாம். சீட்டு குலுக்கி போட்டு முடிவு எடுத்ததும் அந்த எல்கை வழியாக ஆயுத சப்ளை தாராளமாக நடக்குமாம் சொல்லிக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் நடத்தும் 2வது தாக்குதல் இது. ஏற்கனவே பலூச்சிஸ்தானில் தாங்கள் பாகிஸ்தானால் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று மக்கள் கிளர்ச்சி தொடங்கிவிட்டது.
பாகிஸ்தான் இராணுவம் இப்போ தான் அங்கே போய் தாக்கிக்கிட்டு ஓஞ்சி போய் இருந்தது. பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பலூச்சிஸ்தான் பல வருடங்களாக தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், ஒரு வளர்ச்சியும் இல்லை என்று குமிறி போய் துப்பாக்கியை இப்போ கையில் எடுத்துள்ளார்கள். அது இப்போது பாகிஸ்தானுக்கு தலைவலியாகிவிட்டது. 1947 பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற பிறகு 1948 பலூச்சிஸ்தானை அடாவடியாக தன்னுடன் இணைத்து கொண்டது பாகிஸ்தான். மக்கள் தொகை அங்கு குறைவாக அப்போது இருந்ததால் மக்கள் எதிர்ப்பை ஈஸியாக அடக்கிவிட்டது பாகிஸ்தான். இயற்கை வளம் மிக்க பலூச்சிஸ்தான் நீண்ட நாளாகவே தங்களது விடுதலைக்காக போராடி வருகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் தாலிபான்கள் பாகிஸ்தானை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானே ஒரு அண்டர் டெவலப்டு நாடு, அதில் லீஸ்ட் டெவலப்டு ப்ரொவின்ஸ் தான் இந்த பலூச்சிஸ்தான். பலூச்சி பெண்கள் அழகானவர்கள், அதனால் மனித உரிமை மீறல்களுக்கு அங்கே பஞ்சமே இல்லை. பாகிஸ்தானின் மெயின் வேலையே அதுதானே. ஜனத்தொகை பெருக அவர்களும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள், வேற ஒன்றும் இல்லை. பலூச் லிபரேஷன் ஆர்மி, பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ற போராளி குழுக்கள் பலூச்சிஸ்தான் விடுதலைக்காக போராடுகிறார்கள். அங்கு பாகிஸ்தானுக்கு ஒரு கஷ்டம்னா நாம தானே கவலைப்பட வேண்டியதா இருக்கு. அதை நினைச்சா தான் கவலையா இருக்கு. மனித உரிமை முன்னேற்ற கழகம் பலூச்சிஸ்தானில் நடப்பவற்றை உன்னிப்பாக கவனித்து கொண்டே வருகிறதாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏதோ அவர்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு போகட்டும். இந்த கிளர்ச்சிகளுக்கு பின்னணியில் இந்தியா உள்ளதாம். பாகிஸ்தான் கதறுகிறது, இங்கே உள்ள ஹமாஸுகளை கவனிக்கவே எங்களுக்கு நேரம் போதலை, இதில் உங்களை வேற வந்து கவனிக்கணுமாக்கும். பலூச் மக்களுக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை இல்லையாம். பல்லாயிரம் பலூச்சிகளை தன் நாட்டு மக்கள் என்றும் பாராமல் கொண்டு குவித்தால் எப்படி நம்பிக்கை வரும்? பலூச்சியில் நடக்கும் கலவரங்களால் சீன முதலீடுகள் கூட நின்று போனது. பலூச்சிஸ்தானில் பெரும்பான்மை சன்னி முஸ்லிம்கள் தான் இருக்கின்றனர். போர் என்று தொடங்கிவிட்டால் பாகிஸ்தானுக்கு நிறைய பணம் செலவாகும். சீனாவிடம் போய் தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்கணும். அவன் ஏதாவது துறைமுகத்தை 100 வருஷத்துக்கு லீஸுக்கு கேட்பான். ஏதோ பார்த்து குடிச்சாமி, உன்கிட்ட தானே ஆயுதமும் வாங்க போகிறோம், ஒன்று ஆயுதங்களுக்கு டெஸ்டிங் கிரவுண்டு நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற என்று சீனாவை கன்வின்ஸ் பண்ணணும். பாகிஸ்தான் வளர்த்துவிட்ட பாகிஸ்தான் தாலிபான்களை ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மேலும் ஆதரித்து வளர்த்து எங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது. பாகிஸ்தான் பார்டரில் சுலபமாக வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தானியர்களை டிடிபி இராணுவம் விரட்டுகிறது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் இராணுவத்தினரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்குறானுங்க. இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்ல? பாகிஸ்தான் அரசின் இந்த ஒருதலை பட்ச முடிவு மாறும் வரை இருதலை பட்சமாக நாங்களும் தாக்குவோம் என்கிறது பாகிஸ்தான் அரசு. தாலிபான் இராணுவம் டிடிபி குழுவுடன் ஒருங்கிணைந்து பயணிக்கப் போவதாக சொல்கிறது. யாருடைய துப்பாக்கி முதல்ல வெடிக்கப் போகிறது என்பதை பார்க்க இஸ்லாமிய நாடுகள் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு ஆவலாக இருக்காங்க. 15 மாதமாக காசா வாரையை பார்த்து பார்த்து போர் அடிக்குது இல்லையா? ஹீராக்ளிட்டஸ் சொன்னதை பொய்யாக்க நாங்கள் விரும்பவில்லை என்று மிடில் ஈஸ்ட் நாடுகள் சொல்லுகின்றன. பாகிஸ்தானில் விளையும் உருளைக்கிழங்கு வெங்காயத்தை இந்தியாவும் வாங்க மாட்டேங்குது. பலூச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்கும் ஒலை வச்சுட்டானுங்க. நாங்கள் என்னதான் பண்ணுறது? நாங்களே சாப்பிட்டு கேஸ் ட்ரபிள் தான் அதிகமாகுது. வீட்டுக்குள்ளேயே கெமிக்கல் வெப்பனை போட வேண்டியதாக இருக்குது. ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு முந்தைய அரசு வைத்திருந்த 160 விமானங்கள் எங்கே போச்சு அது யாருக்குமே தெரியல. அதில் பாதிக்கு மேல் ஆப்கானிஸ்தானிடம் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. விமானங்கள் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தால் அதை திடீரென்றெல்லாம் இயக்க முடியாது. ரஷ்ய ஹெலிகாப்டர்களை இயக்க தாலிபான்களுக்கு அனுபவம் உள்ளது. விமானப்படை வைத்திருக்கும் ஒரே பயங்கரவாத குழு தாலிபான்கள் தான். ஆனால் அதை ஓட்ட தெரியாது. வெறுமனே சில ஹெலிகாப்டர்களை அவ்வப்போது காபூல், கந்தகார் நகர வான்வெளிகளில் ஓட்டி மக்களுக்கு படம் காட்டுகிறார்களே தவிர அவற்றில் வார் ஹெட்டுகளை எடுத்து செல்ல அனுபவம் இல்லை. ஒரு சிலருக்கு தான் விமானங்களையே இயக்கவும் தெரியும். அந்த விமானங்களால் பாகிஸ்தானை தாக்க முடியுமா என்பதுதான் இப்போது கேள்விக்குறி. ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் டீம் ஆப்கான் இராணுவத்திடம் இல்லை. தாலிபான்கள் பெரும்பாலும் பிக்கப் வாகனங்களில் தான் AK-47 துப்பாக்கிகளுடன் பெரும்பாலும் வலம் வருகிறார்கள். விமானத்தை வைத்து ஏர் ஸ்ட்ரைக்கை இனி அவர்கள் தான் நடத்தி காட்ட வேண்டும். தாலிபான்கள் கையில் MI-17 ஹெலிகாப்டர்கள், U-60 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன. அதைத்தான் அவ்வப்போது ஓட்டி பார்க்கிறார்கள். அதை வைத்து எதிரிகளை தாக்கும் பயிற்சி அவர்களுக்கு உள்ளதா
என்பது ஒரு கேள்விக்குறி. சேட்டலைட் மூலம் எடுத்த படங்களில் இருந்து 16 விமானங்கள் விமானப்படை தளத்தில் நிற்பது தெரிகிறது. 2003-2007 காலகட்டத்தில் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் தலிபான் வசம் இப்பொழுதும் உள்ளன. அவைகளின் இருப்பிடம் எங்கே என்று தெரியவில்லை. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் தொடங்கினால்தான் இவர்களுடைய விமானப்படை பலம் தெரிய வரும். அமைதி மார்க்கத்தினர் அமைதியா அதை செய்வார்கள் என்று அதை பார்க்க நாமும் நம்பிக்கையுடன் அமைதியாக இருப்போம். அங்கேயும் ஒரு அக்டோபர் 7 தொடங்காமலா போய்விடும்? நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஈரான் தலிபான்களை ஆதரிக்கிறதா, பாகிஸ்தானை ஆதரிக்கிறதா என்பதை இந்த யுத்தம் முடிவு செய்துவிடும். நானே எல்லா பக்கமும் தோல்வியை தழுவிக்கிட்டு வாஞ்சி போய் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கேன். நானாவது உங்களுக்கு உதவுவதாவது என்று உதவுவதை மறக்கவும் வாய்ப்புள்ளது. அல்லாவை போய் சந்திப்பதில் இவர்களுக்குள் தான் என்ன ஒரு போட்டி. அழியப்போவது எந்த இஸ்லாமிய நாடுகள் என்பதை பார்க்க நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிய பிறகு நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.